கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் நிறைய ஊழியம் செய்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன். அதாவது பஜார்லேயும், பஸ் ஸ்டாண்டில், பஸ்ஸுக்குள்ளே, ட்ரெயினில், இது மாதிரி ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க. இது மாதிரி ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் மூலம் தான் பாவ மன்னிப்பு உண்டு. அவரை நீங்கள் தெய்வமாக பற்றி உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுட்டிங்கன்னா ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னித்து பரலோகத்துக்கு சேர்த்துக்கொள்வார் அப்படின்னு அவங்க சொல்வதை நம்ம பார்த்துருக்கோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவாங்க. நான் நெட்டில் பார்த்துட்ருக்கும்போது ஒருத்தர் ஊழியர் சாராய கடை முன்னாடி மைக்கில் ஒரு ஸ்பீக்கரை வச்சுட்டு பேசுகிறாரு. அந்த சாராய கடையை குடிக்கிறவங்களுக்கு அந்த ஆத்துமா ஒருத்தரும் நரகத்துக்கு போகக்கூடாதுன்ற அந்த ஆத்துமாவுக்காக அவர் என்ன செய்கிறாரு, அந்த மைக்கில் பேசுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை கிறிஸ்டின் ஊழியர் ஆத்தும தாகத்தோடு அவர்களுக்காக ஒருத்தர் உயிரை கொடுத்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இதையெல்லாம் விட்டு விடுங்க, சாராய குடிக்கிறவர்களுக்கு ஐயோ, மதுபானம் தேடுகிறவர்களுக்கு ஐயோ, நீங்கள் இதை விட்டு மனம் திரும்புங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் இதை குடிக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் என்ன கஷ்டம் வருது தெரியுங்களா? பிள்ளைங்களை பார்க்க முடியல, மனைவி கஷ்டப்படுறது, பிள்ளைங்க பட்னியாக இருக்கிறது, நீங்கள் குடித்ததுனால உங்கள் உடம்புக்கு கெடுதல் உண்டு பண்ணுறது, தன் உடம்புக்கு கெடுதல் உண்டு பண்ணுறது எல்லாமே பாவம். இதனால் நீங்கள் நரகத்துக்கு போவீங்க, இதுலேருந்து மனம் திரும்புங்கன்னு அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இதையெல்லாம் யாருக்கும் நமக்கு இல்லை அப்படின்ட்டு நினைக்கிற கூட்டம் போல் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. நீ என்ன வேணாலும் பேசிக்கொண்டே இரு, நாங்கள் இப்படி தான்ப்பா என்று போல் போகிற ஒரு கூட்டம். அந்த சாராயத்தில் கூட்டம் குறைஞ்ச மாதிரி தெரியல, நின்று வரிசையில் நிதானமாக வாங்கி கொண்டு தான் போயிட்டுருக்காங்க. அந்த ஊழியரை அவ்வளோ பேசியும் எந்த ஒரு ஆத்மாவது நின்று கேட்டாங்களான்னு பார்த்தா யாருமே நின்று கேட்கல. எனக்கு அந்த ஊழியரை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படின்னா, இந்த ஊழியருக்காக நான் ஜெபித்தேன். இந்த ஊழியருக்கு விரோதமாக யாரும் எழும்பாதபடி இவரை பார்த்து கொள்ளுங்க டேடி, ஆண்டவரே, இவருக்கு எந்த ஆபத்தும் வராதபடி இவரோடு இருங்க. இவர் ஆத்ம தாகத்தோடு பேசுகிற வார்த்தை இந்த கூட்டத்தில் உள்ள ஒரு ஆத்மாவது கேட்டு மனம் திரும்ப நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஒரு ஆத்மா நிமித்தம் பரலோக சந்தோஷம் படப்போவதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நான் மிகுந்த அந்த ஊழியருக்காக ஜெபித்தேன். ஏனெனில் இப்பொழுது எல்லாம் மத சட்டம் வருகிறதுல கிறிஸ்தவர்களை அங்கே சுவிசேஷம் சொல்லுகிறவர்களை, நோட்டீஸ் கொடுக்கிறவர்களை அடித்து விரட்டுவதையும் ஏன் கொல்லப்படுவதையும் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நெட்டில் பார்த்து கொண்டே இருக்கிறோம், கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எதற்காக பேசுகிறாங்கன்னா, இப்படிப்பட்டவங்களாம் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரணும், ஆண்டவர் உண்மை தெய்வத்தை அவங்க அறிஞ்சிக்கணும். அவருடைய இரத்தத்தினால கழுவப்படாமல் யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால தான் உங்கள் பாவத்தை இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்படுறதுக்கு ஒப்பு கொடுங்க, நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறது அதுக்கு தான். அதனால் எனக்கு அன்பானவர்களை, இங்கே சுவிசேஷம் சொல்கிறவங்க எல்லோரையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக ஜெபிங்க. நிறைய பேர் சுவிசேஷங்களை கேளுங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னு உங்களுக்காக தான் சொல்கிறாரு. நீங்கள் மனம் திரும்பணும், எல்லோரும் ஆண்டவர்கிட்ட போகணும், பரலோகத்தை சுதந்திரிக்கணும், இந்த கொடிய நரகத்தில் போய் மாட்டிட்டு கஷ்டப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது அப்படின்னு தான் அவர் இந்த ஊழியர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. தன்னுடைய உயிர் அந்த இடத்துல ஆபத்தில், தன் உயிருக்கு அங்கே எந்த வேணாலும் வரும். ஏன்னா நிறைய பேரை அடிப்பாங்க, விரட்டுவாங்க, கொலை பண்ண கூட செய்வாங்க. ஆனால் அது தெரிஞ்சும் அவர் துணிஞ்சு அவர் தன் உயிரை பொருட்படுத்தாமல் பேசுகிறாருன்னா, நீங்களாம் மனம் திரும்பணும்னு அவருக்கு எவ்வளோ ஆத்ம தாகம் பாருங்கள். இங்கே இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் கேட்டு மனம் திரும்பினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆசையாக தான் அதை வாஞ்சியோடு பேசுகிறார். நீங்கள் கேட்டு மனம் திரும்புங்க. மறுபடியும் சொல்கிறேன், நாட்கள் பொல்லாதவைகளானது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், இனி நாட்கள் இல்லை. எல்லோரும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.